கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஆசை, பண ஆசையை குறித்து இந்த இடத்துல வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களுக்கும் அடிஸ்தானமே இந்த ஆசை ஒன்று என்று சொல்லி நம்ம விதத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய அவங்க சொல்லுதுண்டு, எனக்கு ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருப்பது போதும், உள்ளது போதும் என்று சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல அப்படி சொல்லுகிறவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னா, பண ஆசை நிறைந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆசையின் இச்சைக்குள் விழுந்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த பணத்தை நான் சம்பாதிக்க முடியுமோ, யாரை வஞ்சித்தாவது நான் சம்பாதிக்க வேண்டும், யாரை ஏமாற்றியாவது சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்திலே ஒரு கூட்ட ஜனம் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப விசுவாசிகளுக்கு இந்த இடத்துல நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசை உள்ளவர்கள் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்று சொல்லி நம்ம தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பண ஆசை உள்ளவருடைய சுபாவத்தன்மைகள் அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், தான் என்று சொல்லுகிற சுய பெருமை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. மற்றவர்களை குறித்து அவர் எந்த விதத்தில் தன்னோடு இருக்கிற குடும்ப உறவுகளை குறித்து கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் யோசிப்பது கிடையாது. தான் விசுவாசத்தை விட்டு இடறி போகிறது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட இருக்கிற விசுவாசிகளையும் இடரப்போக பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னா அவருடைய ஆசை எனக்கு எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியில நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கிற எண்ணம் தான். அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை எப்பொழுதுமே நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அநேக வேதனையாலே இப்படிப்பட்ட என்ன வேண்டாமா, வேதனைகள் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பைபிள் திட்டமா இருக்குது. ஆசைன்னு சொன்னா போதும் என்று சொல்லுகிற அந்த மனப்புக்குமே அதாவது தெய்வ பக்தியினுடைய அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கலாம், தெய்வத்தை ஆராதிப்புடைய மத்தியிலே போதும் என்று சொல்கிற மனப்போக்கம் இல்லாதபடிக்கு நீங்க எத்தனை வயதுகளா இருந்தாலும் சரி, இந்த பண ஆசைக்கு சிக்குண்டு அவர்களாகவே தங்களுக்கு வருகிற வேதனையின் ஆக்கினியை என்ன செய்யுங்க, வருவித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பொதுவாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நீ அடைய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு ஆசை இல்லை இங்க சொல்லப்படுதான காரியம். அவர் என்ன சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் விட்டு நான் விலகிடணும். ஏன்னா பணம் நமக்கு தேவைதான், ஆனா அது எதுக்காக உபயோகப்பட வேண்டும், அன்றன்றுள்ள தேவைகளுக்கு உபயோகப்பட வேண்டுமே தவிர எதிர்காலத்துக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம யாரும் ஒண்ணு கொண்டு வரவும் கிடையாது, ஒன்று கொண்டு போவதும் கிடையாது. அதனால இங்க பைபிள் ஒரு காரியத்தை சொல்றாங்க, நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தை நாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவதை பார்க்க முடியாது. இந்த தன்மை நமக்குள்ள உருவாக விசுவாசம், பொறுமை, அன்பு இருக்கும்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த ஆசையும் என்ன செய்யாது, அதாவது உலக ஆசை இல்லாதபடிக்கு இவர்கள் தேவனை பற்றுகிற அந்த பற்றின் ஆசையோடு அவர் இணைந்திருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலோ இப்படிப்பட்டதான எண்ணங்கள் ஆசையில் இருக்கும் என்று சொன்னா எல்லாவற்றையும் நான் விட்டு நான் என்ன செய்றேன், தேவனுடைய அன்பையும் பொறுமையும் சாந்தமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசை இறுதியாக நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
அப்ப இந்த ஆசையின் முகாந்திரம் தான் விசுவாசத்தை விட்டு விழுந்து போவது மட்டுமல்ல, தன்னோடு கூட இருப்பவர்களும் விழுந்து போக பண்ணுகிற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான தன்மை எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இல்லாதபடி காண்கிறே. தெய்வ பக்தியும் அன்பையும் விசுவாசத்தையும் பொறுமையும் சாந்தத்தையும் தரித்து கொள்ள என் கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தையில கேட்கும்படிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாளை கையிட்டு செய்கிற வேலைகள், யாத்திரைகள் எல்லாவற்றும் ஆண்டு பாதுகாவல் இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டே. பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க பலத்தை கொடுங்க. யார் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரே, மன ரம்மியமான அனுபவத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த நாளுக்குண்டான சித்தத்தையும் திட்டத்தையும் என் கர்த்தர் நீங்க வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். தேவன் இதை செய்வதற்காக சோதரம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.